இந்த சோதனைகள் இப்போது நடைபெறுவதில் அரசியல் காரணம் இருக்கு. 7-8 மாதத்துல தேர்தல் வருது, அரசுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும்னு தான் இந்த சோதனைகள் நடக்குது அப்படின்னு திரு ஆர்.எஸ். பாரதி சொல்றார். ஏன் இவ்வளவு நாள் இந்த சோதனைகள் நடக்கல? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கார்கே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஆடியோ சரியா இருக்கா? எஸ் எஸ் எஸ். கவிஞர் கண்ணதாசன் அவரோட எழுதின ஒரு புத்தகத்துல சொல்லியிருப்பாரு, நீதிமன்றத்துல இருக்கிற நீதிபதி குற்றவாளி கூண்டுல நிக்கிறவரையும் அவருடைய வக்கீலையும் பார்த்து கேட்பாராம், குதிரைக்கு கொம்புகள் ஒன்றா இரண்டா என்பது என் கேள்வி, உண்டா இல்லையா என்பதல்ல, உண்டா என்பதா அப்படிங்கிறதுக்கு பதில் சொன்னீங்கன்னா அது நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்பாராம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈடிக்காக போன வழக்கறிஞர்களுக்கு இந்த நிலைமை தான் ஏற்பட்டது. இன்னைக்கு இருக்கிற உச்ச நீதிமன்ற மரியாதைக்குரிய நீதிபதிக்கு முன்னாடி யாரு நம்ம இப்ராஹிம் வந்திருப்பாராட்டு இருக்குது, தம்பி வந்திருப்பாராட்டு இருக்குது. தம்பிகிட்டயாவது கேட்கிறேன், நான் நிறைய பேர்த்து கேட்டு பார்த்தேன், இப்ராஹிம் எங்க அந்த தம்பி, எங்க அந்த உறவுக்கார தம்பி, உங்களுக்காக தெரியுமா? தெரிஞ்சா கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. நானும் பாக்குறவங்கலாம் எங்க அந்த தம்பி, எங்க அந்த உறவுக்கார தம்பின்னு கேட்கிறேன். பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தேடினா கிடைச்சிரும் அந்த தம்பி யாருன்னு. நீங்க தான் இல்ல இல்ல நீங்க தம்பியோட கூட நீங்க தான் உறவு வச்சிருக்கீங்க. தம்பி கிடைச்சிருவாங்க. இப்ராஹிம், அதாவதுங்க இதுல ஒரு அடிப்படை, இதே உச்ச நீதிமன்றம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன ஒரு இதை நான் சுட்டி காமிச்சுட்டு இந்த விஷயத்துக்கு போறேங்க. மணி லாண்டரிங் அப்படிங்கிறது பயங்கரவாதத்தை விட இந்த தேசத்திற்கு அபாயகரமானது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுச்சு. நீங்க இன்னைக்கு தலைப்பு என்ன கொடுத்திருக்கிறீங்கன்னா, ஈடி எல்லையை மீறி விட்டதா அப்படின்னு கொடுத்திருக்கிறீங்க. கார்கே, ஈடி எல்லையை தொட்டு விட்டது. அந்த எல்லையை தொட்டதுனாலதான் அந்த பதற்றத்தின் விளைவு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 50 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்கக்கூடிய பிரபலமான இவங்களுடைய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிலைய வித்வான்கள்னு சொல்ற மாதிரி நிலைய வக்கீல்களை வச்சு இவங்க போறாங்க. நான் என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா, இருக்கட்டுங்க, திமுக அரசாங்கத்துடைய நிறுவனம் அது. எனக்கு என்னன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் தமிழர் உணர்வு அப்படிலாம் பேசுறீங்களா? நம்ம தமிழன் பிரச்சனை நம்ம சரவணனை அனுப்பிச்சிருந்தீங்கன்னா இலவசமா உங்களுக்கு போய் வாதாடி இருப்பாங்க. ஆனா அதுக்கு 50 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுத்து ஃபீஸை வீணடிக்கிறாங்களேங்கிற கவலை ஒரு பக்கங்க. 24 மணி நேரமே உயிர் வாழ்ற ஈசல் மாதிரி ஒரு பிரீத்திங் டைம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கிற இந்த இது வரைக்கும் இவங்க ஒரு மூச்சு விட்டுக்கலாம், ஆசுவாசப்படுத்திக்கலாம், கொண்டாடிக்கலாம், ஏதாவது ட்வீட் போட்டுக்கலாம், சந்தோஷப்பட்டுக்கலாம், அவ்வளவுதான். அந்த விரிவா பின்னாடி விசாரிப்போம். அதுவரை இடைக்கால தடைன்னு சொல்லியிருந்தா ஓகே. நீங்க எல்லா வரம்புகளையும் மீறிட்டீங்க, எல்லா எல்லையும் மீறிட்டீங்க, இன்னும் சொல்ல கூட்டாட்சி தத்துவத்துப்படி தான் செயல்படுறீங்களான்ற கேள்வியெல்லாம் வைக்கிறப்போ எதை நோக்கிய பார்வையா இருக்குது? என்ன அப்சர்வேஷன்? அதாவது இடி வக்கீல் பேசுறதுக்கு 3 நிமிஷம் கூட டைம் இல்ல. உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன அப்சர்வேஷன் கண்டுபிடிச்சு கூட்டாட்சி கூட்டு பொறியியலுக்கு பெரிய ஆபத்து வந்துருச்சு நீங்க சொன்னாரு. நான் ஒண்ணு சொல்றேங்க, நான் ஒரு வழக்கறிஞரா இருந்தாலும் சில விஷயங்களை வெளிப்படையா சொல்றேங்க. நீதிமன்றத்திற்கு தொடர் கேள்விகளை எழுப்பிய மரியாதைக்குரிய ஜனாதிபதி நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு பெரிய பிரச்சனையா இருக்குதுங்க. ஒரு நீதிபதியே லஞ்ச பணம் வீட்டுல வச்சிருந்தாரு, பணம் பெரிய அளவுல வச்சிருந்தாரு, அதை பத்தி என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு தொடர் கேள்விகளை எழுப்பக்கூடிய துணை ஜனாதிபதி இதுதான். அதே மாதிரி இப்ப யாரோ ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஐயா ஸ்டாலினை பாராட்டினாரு, கான்ஸ்டன்டைன் சொன்னார். அவர் யாருங்க? அவர் பேர் என்ன? உங்களுக்கு நீதிபதி பேர்லாம் தெரியாதுன்னா ரவுடி ரோக்கு இவங்க பேர்லாம் தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன வழக்கறிஞர் தெரியாது. நான் போயிட்டு கேட்கிறேன், யாரு ஒரு நீதிபதி பாராட்டினாருன்னு சொன்னீங்களா? அவர் பேர் என்னங்க? கவாய். அவருக்கு சொல்றதுக்கு சங்கடப்படுறாரு. கவுடா. கவாய் யாருங்க? அவருக்கு இந்த கவாய்க்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? ஒண்ணும் இல்லீங்களா? கவுடா இல்ல விஷயத்துக்கு இங்க வந்து கூட்டுருங்க. நான் அந்த விஷயத்துக்கு வந்துடுறேங்க. உங்களுக்கு மடியில கனம் இல்ல, வழியில எதுக்கு சார் நீங்க பயப்படுறீங்க? நீங்க மத்திய அரசு, ஒன்றிய அரசு, குன்றிய அரசு எங்களுக்கு கல்வி நிதியை கொடுக்கல, ஜிஎஸ்டியை கொடுக்கலீங்களா? அப்ப இந்த 50 லட்சம் ரூபாய் ஃபீஸ் உள்ள வக்கீல கொண்டு போய் வச்சு உச்ச நீதிமன்றத்தில் நீங்க ஏதாவது வாதாடினீங்களா? செந்தில் பாலாஜியை புடிச்சு தூக்குன உடனே தொட்டுப்பார், கிட்ட வந்துப்பார் அப்படின்னு அறிக்கை விட்டுட்டு அவரை ஏதோ தனக்கு ஏற்பட்ட இழப்பு மாதிரி போய் நீதிமன்றத்தை நாடினாரு நம்ம முதலமைச்சர் மரியாதைக்குரிய இன்றைய ஆட்சியில இருக்கிறவங்க. 2வது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா,
மணல்ல இதே மாதிரி 4500 கோடி ரூபாய் திருட்டு அப்படிங்கிறப்ப இதுக்கு இதே மாதிரி தான் போய் தடை வாங்கினாங்க. எப்பெல்லாம் உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு வருதோ, நீங்க தமிழக மக்களுக்காக ஆட்சி நடத்தல, தமிழக மக்களுக்கு நீங்க ஆட்சி நடத்திருந்தா இதே 50 லட்சம் ரூபாய் வாங்கக்கூடியவங்களை வச்சு நீட்டுக்காக அதிமுக ஆட்சியில அன்றைய கேஸ் நீங்க வேலைப்படுத்தி இருக்கணும் சார். அதிமுக ஆட்சியில அன்றைய முதல்வருக்கு எதிரான வழக்கு வரப்போ அவங்க தடை வாங்கலையா? அது நீதி கொடுக்கக்கூடிய ஒரு பதில் சார். அது ஐயா நான் தவறு சொல்லல, கார்கே நான் சொல்றது புரிஞ்சுக்குங்க. என்னைக்கெல்லாம் உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு 4500 கோடி இப்ப வந்து 1000 கோடி அப்படின்னு வருதோ அதுக்கு நீங்க 50 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வைக்கிற வக்கீல வச்சு வாதாடுற மாதிரி நீட்டுக்கும் இதே மாதிரி பண்ணிருக்கலாம். நீங்க தான் ஒன்றிய அரசு குன்றிய அரசு எங்களுக்கு வந்து நிதி கொடுக்க மாட்டோம், கல்வி நிதி கொடுக்கலன்னு நாடகம் நடத்துறீங்களே, அப்ப இந்த வக்கீல வச்சு நடத்திருக்கலாம். அதே மாதிரி ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுது, அதுக்கு நீங்க நடத்திருக்கலாம். இது என்னன்னா அதாவது ஒரு பிரீத்திங் டைம், அவ்வளவுதான். இது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தலுக்கு கிட்ட வர்ற இது ஒரு அப்சர்வேஷன். அது வந்து இது நீதிமன்றம் நீங்க என்ன வேணாலும், இது கூட்டாட்சிக்கு இல்ல கூட்டு பொறியலுக்கு வந்தது இல்ல. அந்த உச்ச நீதிமன்றம் அவருடைய உச்ச நீதிபதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு சில பர்சனல் பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன் இருக்குது. ஆனா இறுதியில அவர் தீர்ப்பை மாத்தி கொடுத்துட முடியாது. ஒரு 1.5 நிமிஷம் நீதிபதிகளுக்கு லோகத்தை கற்பிக்க கூடாது மணிகண்டன், உங்களுக்கு தெரியும் வழக்கறிஞர். ஸ்கேண்டல் ஆஃப் ஜட்ஜஸ், ஸ்கேண்டல் ஆஃப் ஜட்ஜஸ் பத்தி பேசுறதுக்கு என்ன சார்? இல்ல ஒரு நிமிஷம், எல்லாரும் நீதி அடிப்படையில் சரி, நீதிபதிகளுக்கு நோக்கம் கற்பிக்க கூடாது. ஏத்துக்க கார்கே நீங்க சொல்றது ஏத்துக்கிறேன். உச்ச நீதிமன்றமா உச்சி குடிமை மன்றமான்னு நீதிபதிகளுக்கு உள்நோக்கம் கற்பிச்சது யாருங்க? இந்தியாவிலே கலைஞர் கருணாநிதி தான் கற்பிச்சாரு. இது வாங்கப்பட்ட தீர்ப்பா வழங்கப்பட்ட தீர்ப்பான்னு சொன்னது யாருங்க? கலைஞர் கருணாநிதி சொன்னார். நான் அதோடய சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். நான் எந்த இதையும் நான் கற்பிக்கலைங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, தேர்தல் கிட்ட வர எனக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலும் மணீஷ் சிசோடியாவும் ஞாபகத்துக்கு வராங்க. அது இங்க நடக்குமா எனக்கு தெரியாது. ஆனா நடக்கக்கூடிய கொள்ளைகள் உங்களுக்கு கொண்டு அங்க நிறுத்தம். திரு இப்ராஹிம், பாஜக சொல்றாங்க இது மக்கள் மன்றத்துக்கு தெரியும், டாஸ்மாக்ல என்ன நடக்குதுன்னு மக்கள் மன்றத்துக்கே தெரியும், இன்னைக்கு நீதிமன்றத்தில் வேணா ஒரு இடைக்கால ஸ்டே வாங்கியிருக்கான்னு கேட்கிறாங்க. முதல்ல இதற்கு முன்பாக பேசிய நம்மளுடைய அருமை சகோதரர் மணிகண்டன் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும். என்னன்னா, அந்த கடைசியாக கவர்னர் அவர்களுடைய வழக்கிலையும் சரி, கொலிஜியத்தையும் அன்னைக்கு ஜக்தீப் தங்கர்லேருந்து இன்றைக்கு நேரடியாக நீதிபதி அவர்களை தொடர்ந்து நீதி அரசர்களை குறித்து, அதாவது கீழ்த்தரமான விமர்சனங்களை கொண்டு வருவதே இன்றைக்கு பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளுடைய அடிப்படை வாதமாக இருக்கிறது. இதை நான் முதல் பாயிண்டாக வச்சிடறேன். ரெண்டாவது, இன்றைக்கு கொடுத்துருக்கிற இந்த ஸ்டே என்பது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தெளிவாக ஒரு 5 விஷயத்தை மேண்டேட் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னாங்க, எங்களுக்கு வாதமே தரல, நேரம் தரப்படவில்லை வாதாடுவதற்குண்டு. எனது அருமை நீதிபதி கவாய் அவர்கள் கேட்கிறார், ED is crossing all limits, the federal structure is being destroyed, அதை தாண்டி ஒரு தனி மனித உரிமைகளை நீங்கள் பறித்து விட்டீர்கள். அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், ஒரு ஃபோனை பிடுங்கி அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு வாட்ஸ்அப்பில் இருக்கிறத எடுத்து அதை கிழிச்சு போட்டு ஒரு ஃபேக் கிரவுண்ட்ஸை ரெடி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஈடிக்கு கிரவுண்ட்ஸ் இல்லை இந்த கேஸில். நீங்கள் 2014 2021 வரைக்கும் அதிமுகவால் போடப்பட்டது 39 வழக்கு. அதற்கு பின்பாக 7 வழக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எங்களுடைய காங்கிரஸ் கூட்டணி கட்சியில் போடப்பட்ட வழக்கு. நான் கேட்கக்கூடியது 39 வழக்கு இருந்துச்சுல, அன்னைக்கே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்து டிவிஎஸ்சி கிராஸ் பண்ணல. அன்னைக்கு ஐடி வச்சு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் வீட்ல வருமான வரி சோதனை சரி, அதை விட்டுங்க. 1900 கோடி டைராசிட்டின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நத்தம் விஸ்வநாதன் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர்கள்லாம் கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல ஆங்காங்கெல்லாம் பண முதலீடு பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கசிய விட்டாங்கல்ல, அன்றைக்கே வரல இடி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஆட்சிக்கு வந்த பின்பாக இந்த இடி செலக்டிவ்லி டார்கெட்டிங் தி ஆப்போசிஷன் பார்ட்டி. இதுதான் அன்றைக்கு அபிஷேக் மின்வி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல 14/3/2023 தெளிவாக எடுத்து வச்சார் சந்திரசூட் முன்னாடி. அப்ப நாங்க கேட்கக்கூடிய கேள்வி ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். 2014 2025 வரைக்கும் இது கிட்ட 193 எதிர்க்கட்சி தலைவர்கள், 14 எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அரசு செய்யப்பட்டு இந்த ஈடியால் இன்றைக்கு வழக்கு தொடரப்பட்டு அதுக்கு இன்றைக்கு வரைக்கும் ட்ரையல் கூட பண்ணாம வெறும் 2 பேர் கன்விக்ஷன் ஆயிருக்காங்க. 193 எதிர்க்கட்சி தலைவர்கள்ல 17 எதிர்க்கட்சி பார்ட்டிகள்ல வெறும் 2 பேர் தான் சார்
உங்களுடைய கன்விக்ஷன் ரேஷியோ 1% கூட கிடையாது. சரி, 2014 இருந்து 2025 வரைக்கும் 5297 வழக்குகள் போட்டிருக்கீங்க. எவ்வளவு கன்விக்ஷன் பண்ணிருக்காங்க தெரியுமா? டோட்டல் கன்விக்ஷன் ரேட் வெறும் 40 கேஸ். 6000 வழக்கு 40 கன்விக்ஷனுங்க. அதுல 3 அக்விட்டல். இதுல 2000க்கும் மேற்பட்ட வழக்கு ட்ரையலே பண்ணல. எம்ஜி தேஷ்பாண்டே அவர்கள் சிறப்பு நீதிமன்றத்தில் கேட்டாங்கல்ல, யூ ஆர் ரன்னிங் வித் ஸ்பீட் ட்ரையல், நாட் ரன்னிங் வித் வாட் யூ சே, நத்தை வேகத்துல தான் நீங்க மூவ் பண்றீங்க, எக்காரணத்தை கொண்டு ட்ரையல் பேஸ் ரன் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டாங்கல்ல. அதற்கு பதில் அளிக்க முடியுமா? இதெல்லாம் விட்டுருங்க. கன்சிடரேஷன் ஆஃப் பீப்புள் ரைட்ஸ். இதை தாண்டி அபய் சோகா உஜ்ஜல் புயான் அவர்கள் சொல்றாங்க, இன்னைக்கு போனை பறிச்சுட்டு போனாங்கல்ல, இதே வழக்க அன்றைக்கு இருந்த நீதியரசர்கள் சொல்றாங்க, கன்சிடர் த பீப்புள்ஸ் ரைட், மக்களுடைய அடிப்படை உரிமைகளை காப்பாற்றுங்க. இது ஈடியோட வேலை கிடையாதுன்னு சொல்றாங்க. ஏங்க, ஈடி இஸ் கிராசிங் ஆல் லிமிட்ஸ். என்ன கட்ட பஞ்சாயத்து பண்றீங்களா? உங்களுக்கு அடிப்படையா விதிகள் கிடையாது. அடிப்படையா நீங்க கான்ஸ்டிடியூஷன் லாவை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அடிப்படை சட்டமின்றி the successive trials நீங்க சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா நாங்க ட்ரையலை ஃபைல் பண்ணுமான்னு சந்திரசூட் கேள்வி கேட்டாரா இல்லையா? இதை தாண்டி 5 முறை நேஷனல் ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட் ஆக்ட் கமிஷன் 2015, எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் 2024, அதே நேரத்தில் கவர்னரோட இது ஆன்டி கன்வர்ஷன் லா யூபி, அதை தாண்டி இந்த டாஸ்மாக் வழக்கு 5 வழக்குக்கு 2014 இருந்து 2025 வரைக்கும் the constitution violate பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இந்த பாஜக அரசை சம்மட்டேடியாக அசிங்கப்படுத்தி இருக்கிறது. இதுக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லணும்ல.